இந்தியன் நேவியில் அக்னிவீர், எஸ்எஸ்ஆர் அண்டு எம்ஆர். எம்ஆருக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனும் எஸ்எஸ்ஆருக்கு தனியாக நோட்டிஃபிகேஷனும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 01/2027 அண்டு 02/2027 பேட்ச்க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் நான் செப்பரேட்டாக தனித்தனியாக டெலிகிராமில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எம்ஆர் நோட்டிஃபிகேஷன், இது வந்து எஸ்எஸ்ஆருக்கான நோட்டிஃபிகேஷன். இது 2த்துக்கான எலிஜிபிலிட்டி காமன் தான், சரிங்களா? எந்த ஒரு வேரியேஷனும் கிடையாது. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்ஆருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், எம்ஆருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சீனியர் செகண்டரி ரெக்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்ஆர் அப்படின்னா, எம்ஆர் அப்படின்னா மெட்ரிக் ரெக்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா +2 வித் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 50% மினிமம் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 3 இயர் டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜியில் 3 இயர் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணி 50% இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே நீங்கள் எம்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணி மினிமம் 50% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் க்ரைட்டீரியா எஸ்எஸ்ஆர் அண்ட் எம்ஆர் 2த்துக்குமே காமன் தான். 1 டிசம்பர் அதில் 2 பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? 01/2027 பேட்ச் அது ஒன்றும், 02/2027 பேட்சும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேட்சுக்கும் ஒரே ஏஜ் கிடையாது. நீங்கள் 01/2027 பேட்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 27 பேட்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 1 டிசம்பர் 2004 31 மே 2009 அந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் 02/2027 பேட்சுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 மே 2005 31 அக்டோபர் 2009 பிறந்தவங்க இதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ 2 பேட்ச் இருக்குது. எந்த பேட்சுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 2 பேட்சுக்குமே ஒரே ஏஜ் கிடையாது. ஏஜ் வந்து டிஃபர் ஆகும். எந்த பேட்சுக்கு நீங்கள் எலிஜிபிளாக வரீங்களோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ மார்ஷியல் ஸ்டேட்டஸ், திருமண நிலை, கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அன்மேரிடாக இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான், பட் அன்மேரிடாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. டூரேஷன் ஆஃப் சர்வீஸ் வந்து இது அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அக்னிபாத் அப்படின்னாலே 4 வருஷம், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதில் நீங்கள் 30 நாள் லீவ் எடுத்துக்கலாம். அது போக அதில் சலுகையே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அக்னிபாத்தில் நீங்கள் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த இந்தியன் ஆர்மிலேயோ, நேவிலேயோ, ஏர்ஃபோர்ஸ்லேயோ மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக இருக்கலாம், பர்மனன்ட் கமிஷனாக இருக்கலாம். இந்த 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான செலெக்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களை தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அது போக சேல்ரி பேக்கேஜு ப்ளஸ் உங்களுக்கு செட்டில்மெண்ட்டும் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், 4 வருஷத்துக்கான சேல்ரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் 30% ஆஃப் சேல்ரி வந்து அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. 70% சேல்ரி மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த 30% சேல்ரி அவங்க எதுக்கு டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 4 வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4வது வருஷத்தோட எண்டிங்கில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரும். அந்த 10 லட்சம் அவங்க எப்படி வந்து எடுக்கிறாங்க? மாதம் உங்கள் சேலரியிலேருந்து ஒரு 30% ஆஃப் அமௌண்ட்டை வந்து அவங்க பிடிச்சிப்பாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 4வது வருஷத்தோட கடைசியில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வரும். அந்த 10 லட்சத்தை வீட்டுக்கு போகிறப்ப செட்டில்மெண்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து சேவா நிதி பேக்கேஜ், சேவா நிதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேலரியிலேருந்து சம் அமௌண்ட்டை பிடிச்சி அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. அதை நீங்கள் முடிச்சுட்டு போகிறப்ப அந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவும் ஒரு பெனிஃபிட் தானே. ஸோ சேல்ரி பேக்கேஜ் இதில் கொடுத்துருப்பாங்க. லீவ் 30 days லீவ் எடுத்துக்கலாம். சிக் லீவை மட்டும் மெடிக்கல் அட்வைசரை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் அவருடைய அவர் என்ன மெடிக்கல் அட்வைசர் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் வந்து சிக் லீவ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள். இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கும்.
ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் 1 பாருங்கள். அப்ளிகேஷன் 14th மார்ச்லேருந்து 6th ஏப்ரல் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் 2 பேட்சுக்குமே. சரிங்களா? அதில் கரெக்ஷன் விண்டோ, அதாவது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கரெக்ஷன் விண்டோ 10th to 11th ஏப்ரல் வரையும் டைம் இருக்குது. அந்த இடைப்பட்ட தேதியில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் 1 செலெக்ஷன் மே 2026 ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டை மேலேருந்து ஜூன் 26க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அடுத்து இந்த ஸ்டேஜ் 2 பாருங்கள். ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இஷ்யூ ஆஃப் கால் லெட்டர், அது எந்த மந்தில் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 1ல் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 50 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஷின் பேப்பர் இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப் தான். சயின்ஸ் அண்ட் மேக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். சயின்ஸ், மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இதிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் 10th சிலபஸ் அடிப்படையில். இது வந்து எம்ஆர் நோட்டிஃபிகேஷன் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு 10th சிலபஸ் அடிப்படையில் இருக்கும். இதுவே எஸ்எஸ்ஆர் அப்படின்னா சேம் அதே தான், 12th சிலபஸ் அடிப்படையில் இருக்கும். சரிங்களா? எக்ஸாம் டியூரேஷன் வந்து 30 minutes, 30 நிமிஷம், அரை மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம். எக்ஸாமினேஷன் ஃபீ இருக்குது 550 ப்ளஸ் அதோட 18% ஜிஎஸ்டியும் வந்து நீங்கள் பே பண்ணணும். அடுத்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ரன்னிங் இருக்கும். அடுத்து ஸ்குவாட்ஸு, புஷ்அப்ஸு, பென்டினி சிட்டப்ஸ் இருக்கும். அந்த கவுண்டிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அகெயின் ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது யாரெல்லாம் இந்த ஃபிசிக்கலில் குவாலிஃபை ஆகிறீங்களோ அவங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். சேம் அதே 50 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொஷின் பேப்பர் இருக்கும். இந்த 2 செக்ஷன் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். எக்ஸாம் டியூரேஷன் சேம் அதே 30 minutes தான். அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அது முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ மினிமம் ஹைட்டு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். எஸ்எஸ்ஆர், எம்ஆர் 2த்துக்குமே ஒரே மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்கும். சிலபஸ் தான் மாறுபடும். எஸ்எஸ்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன், 12th அடிப்படையில் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே இருக்கும். எம்ஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன், 10th சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 நோட்டிஃபிகேஷனும் டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது. போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டேட் 6th ஏப்ரல் வரையும் டைம் இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க போய்ட்டு நீங்கள் இப்போவே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அக்னிபாத் அப்படின்றதால நிறைய பேர் வந்து தயங்குறாங்க. அந்த 4 வருஷம் தானே ப்ரோ, ரெகுலராக இருந்தால் கூட நல்லாயிருக்கும், இல்லை ஷார்ட் சர்வீஸ் கமிஷனாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா 14 வருஷம் இல்லையா? அக்னிபாத்தில் எப்போயுமே 4 வருஷம்தான். அந்த 4 வருஷம் எதுக்காக அதை வந்து இது பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியன் ஆர்மியோ நேவிலையோ ஈஸியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகேங்களா? அது ஈஸியாக போக முடியாது, செலெக்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு தான் போகிறீங்க. ஜென்ரலாக இந்தியன் ஆர்மினா என்ன, நேவினா என்ன, ஏர்ஃபோர்ஸ்னால் என்ன, அதை பற்றி நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுப்பீங்க. ஜென்ரலாக இல்லாமல் டீப்பாகவே வந்து தெரிஞ்சுக்கலாம் அக்னிபாத்தில். சரிங்களா? அந்த 4 வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா போகிறப்போ உங்களுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் தருவாங்க. அது போக முடிச்சுட்டு மறுபடியும் இந்தியன் ஆர்மியிலே நீங்கள் இந்த ஷார்ட் சர்வீஸ் கமிஷனுக்கோ இல்லை பர்மனன்ட் கமிஷனுக்கோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100% நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. சரிங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க